வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னடா முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்கிட்டு இருந்த OnePlusnord அதோட பாக்ஸ் வந்து கையில் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ரிவ்யூ பண்ணிட்டு கொடு அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ அந்த நண்பர் வீரமணி, அவரை இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த OnePlusnord வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு 15 நாள் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ வித் கஸ்டமர் ரிவ்யூவோட அவரோட சேர்த்து நான் போடுறேன். ஸோ OnePlusnord வந்து நம்ம இப்போ கைக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப நாள் இந்த ஆக்சுவலாக இது வந்து OnePlusnord வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 14 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக OnePlus 8 Pro வந்தப்போ சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனுக்காண்டி வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாங்க. பட் அந்த டைமில் அவங்க வந்து ஏன் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா வைரஸ் அந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த சோழிகள்லாம் போய்கிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து OnePlusnord அதாவது Z-Lite அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அதை நான் ரெடி பண்ணுறதுக்கான கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாம் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். லைவ் அன்பாக்ஸ். நம்மகிட்ட இந்த பெரிய செட்டப்லாம் கிடையாதுங்க. வெயிட் பின்னாடி இவங்க பெரிய ஐஃபோன் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, லிட்டு. இந்த கிழிஞ்சிருச்சா? அதான் ஐஃபோன் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா இது தேவையில்லை, நைஃப் தேவையில்லை. செம்மையாக இருக்குங்க பாக்ஸு, இதுன்ட்டு வச்சிடலாம். ஸோ இதான் OnePlusnord. அப்படி பாக்ஸே வித்தியாசமாக இருக்கா? இந்த பாக்ஸுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, 2 பேர் ஏறி நின்னாலும் உடையாது அப்படின்னாங்க. நாங்கள் ஏன்டா இதெல்லாம் ஏறி நிற்க போகிறோம் அப்படின்னு. ஸோ OnePlusnord தான். ஸோ OnePlusnord வந்து ஸ்பெஷலி ஃபார் இந்தியா அண்ட் யூரோப். எதுக்குன்னா, இந்த 2 நாடுகளில் மட்டும்தான் நம்ம வந்து விலையை பார்த்து மொபைல் வாங்குவோமா, ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து வாங்க மாட்டோமா. ஸோ இதோட ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன், இந்த சேனலில் போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு பின்னாடி என்னென்ன எழுதிருக்கு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஆக்சுவலாக ப்ளூ கலர் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஓப்போ மொபைல்ஸ் கம்பெனியில் அந்த பிளான்ட்டில், நொய்டாவில் உள்ள பிளான்ட்டில் தான் இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஓகே, உள்ளே என்னென்னலாம் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 GB RAM 256 GB இன்டர்னல் மெமரி. ஸோ அதான் இதோட இதில் என்ன ப்ராசஸர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இதில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் உள்ள நம்ம மொபைல் இருக்காப்புல, திஸ் இஸ் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு எடுப்பிலே பார்த்திங்கன்னா மொபைல் இருக்குது. மொபைலை எடுத்து செமங்க, அந்த மொபைலை எடுக்கிறது தனி சுகம். ஸோ ஃபஸ்ட்டு லிட் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப வழுகுது பா, சும்மா பலன்னு இருக்கா. நான் ப்ளூ கலர் தானே ஆர்டர் போட்டேன். சூப்பரு. நான் ஆக்சுவலாக எனக்கு பிளாக் தான் ஆசை, ஆனால் ப்ளூ தான் அந்த நேரத்தில் கிடச்சிது. ப்ளூ தான் நான் கொடுத்தேன், பட் பிளாக் வந்திருக்கு. நன்றிகள் OnePlus. ஓகே, இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ் பில்டு OnePlus லாஸ்ட்டாக 67 யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. ஸோ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மொபைலை எடுத்ததுமே நமக்கு முன்னாடி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய 6.44 இன்ச் மேலே ஒரு பொட்டு வச்ச சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கீழே நம்ம பார்த்தோம்னா ஒரு USB Type-C கேபிள் சார்ஜ் போடுறதுக்காகவும் மீடியா அவுட்புட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு நார்மல் மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற டிஸ்பிளேல என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளூடாக இருக்கும். நீங்கள் நார்மல் டிஸ்பிளேக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் பின்னாடி டிஸ்பிளே சும்மா பலன்னு இருக்குங்க. மேலே உள்ள முன்னாடி டிஸ்பிளேக்குள்ளே ஒரு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த சோழியை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி 32 MP கேமரா ஒன்று, 8 MP கேமரா ஒன்று. 38 MP வந்து மெயின் கேமரா. 8 MP பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்டாக ஒரு 116 டிகிரி வரைக்கும் ஒய்டாக கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு கேமரா வந்து OnePlus கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பின்னாடி திருப்பினோம்னா, பின்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4, முன்னாடி 2, 6 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி உள்ள 4 கேமரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் கேமரா பார்த்திங்கன்னா 48 MP, ரெண்டாவது கேமரா பார்த்திங்கன்னா 8 MP ஒய்ட் ஆங்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 2 MP மேக்ரோ கேமரா எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரில. எல்லா கம்பெனியும் ஏதோ கவுண்ட் அதிகரிக்கணுங்கிறக்காண்டி நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதான் பின்னாடி உள்ள கேமரா செட்டப். ஸோ எல்லா கேமரா நான் யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூவில் டெஸ்ட் எப்படின்னு காட்டுறேன்.
பட் அதுக்கு முன்னாடி சில சாம்பிள்ஸ் இப்போ உங்களுக்காக முன்னாடி பின்னாடி எடுத்த கேமராலையும் பின் கேமரா எடுத்த சில சாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இதுதான் நான் OnePlusnordோட அன்பாக்ஸ் பண்ணி என்னோட முதல் இம்ப்ரெஷன். அதாவது பாக்ஸ் ஓவன்னு எனக்கு என்னெல்லாம் பெருசாக தெரிஞ்சு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும் நம்ம அண்டர்டேக்கர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்துச்சுனாலும் இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரேஞ்சில் கிடைக்கி. 6GB 64GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் கிடைக்கி. அப்புறம் 8GB 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் கிடைக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேரியன்ட் 12GB 256GB இன்டர்னல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா. அமேசானில் மட்டும்தான் சேலு. டக்குன்னு காலியாகிறோம். ஆல்ரெடி நாங்கள் ஆகஸ்ட் 4 புக் பண்ணி எங்களுக்கு ஆகஸ்ட் 14 தான் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப டிலேயாக தான் கிடைக்கி. இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட OnePlusnord தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேமரா கிளாரிட்டி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு மைக்குமே நான் மாட்டலை, ஏன்னா இது டைப் சி இல்லை, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேறு என்ன மாதிரி தெரியும், கேமிங் ரிவ்யூ வேணுமா, கேமரா ரிவ்யூ வேணுமா, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அண்டர்டேக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். உங்கள் சீனு செல்வராஜ்.